SASDOவின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். 150 மேலதிக வாக்குகளால் அனுராவின் பட்ஜெட் வெற்றி, செல்வம் எம்பியும் ஜனாதிபதி பங்கம். தேங்காய் விலைக்கு விரைவில் தீர்வு, அமைச்சர் வெளியிட்டுள்ள தகவல். ஜேவிபியினர் மக்களை ஏமாற்றுவதாக கூறும் சுமந்திரன். வடக்கு இளைஞர்களை கைது செய்ய மட்டுமே பயங்கரவாத தடை சட்டம், நாமல் விசன. கனிமுள்ள சஞ்சீவ கொலை, செவ்வந்தியின் தாய் சகோதரர் தொடர்பில் வெளியான தகவல். பிரான்சில் ரஷ்ய தூதரகம் மீது தாக்குதல். தொடர்பன விரிவான செய்திகள். தாயக செய்திகள். இலங்கை ஜனாதிபதி அன்ருகுமார தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் 2025 ஆண்டுக்கான கன்னி வரவு செலவு திட்டத்தின் 2ஆம் வாசிப்பு 109 மேலதிக வாக்குகளால் நிறைவேற்றப்பட்டுள்ளது. ஜனாதிபதி அன்ருகுமார திசாநாயக்க 2025 ஆண்டுக்கான கன்னி வரவு செலவு திட்டத்தின் 2ஆம் வாசிப்புக்கு ஆதரவாக 155 வாக்குகளும் எதிராக 46 வாக்குகளும் அளிக்கப்பட்ட நிலையிலேயே 109 மேலதிக வாக்குகளால் நிறைவேற்றப்பட்டுள்ளது. 2025 ஆண்டுக்கான கன்னி வரவு செலவு திட்டத்தின் 2ஆம் வாசிப்பு மீதான வாக்கெடுப்பின் போது அரசு தரப்பினருடன் இணைந்து ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் வன்னி மாவட்ட எம்பி செல்வம் அடைக்கலநாதன் ஆதரவாக வாக்களித்திருந்தார். நாட்டு மக்களுக்கு சாதாரண விலைக்கு தேங்காய் பெற்றுக் கொடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜேதிச தெரிவித்துள்ளார். இதன்படி அரசாங்கம் என்ற ரீதியில் தேங்காய் பிரச்சினைக்கு பெருந்தோட்டம் மற்றும் சமூக உட்கட்டமைப்பு ஊடாக சதோச நிறுவனத்துடன் ஒப்படைத்து இதற்கான தீர்வினை பெற்றுள்ளதாக அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அத்தோடு தற்போது தேங்காயின் விலையானது பிரதேசத்துக்கு பிரதேசம் வேறுபட்டுள்ளதை தாம் ஏற்றுக்கொள்வதாக நலிந்த ஜேதிச தெரிவித்துள்ளார். இந்நிலையில் தற்போதைய தேங்காய் பற்றாக்குறைக்கு தீர்வாக கம்பஹா மாவட்டத்தில் 2.5 மில்லியன் தென்னங்கன்றுகள் நடும் பணிகள் தொடங்கப்பட்டுள்ளது. தேங்காய் பற்றாக்குறைக்கு தீர்வாக இந்த சிறப்பு தேங்காய் சாகுபடி திட்டத்தை செயல்படுத்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அமைச்சர் நலிந்த ஜேதிச தெரிவித்துள்ளார். பயங்கரவாத தடை சட்டம் முற்றாக நீக்கப்படுவதுடன் அதற்கான மாற்று சட்டம் ஒன்று உருவாக்கப்படக்கூடாது என தெரிவித்த ஜேவிபியினர் தற்போது அதற்கு புறம்பாக செயற்பட்டு வருவதாக இலங்கை தமிழரசு கட்சியின் செயலாளரான ஜனாதிபதி சட்டத்தரணி MS சுமந்திரன் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் வைத்து அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். பயங்கரவாத தடை சட்டத்தை போன்று வேறு எந்த சட்டமும் உருவாக்கப்படக்கூடாது என தெரிவித்த இந்த தரப்பினர் தற்போது மக்களை ஏமாற்றுவதாகவும் இலங்கை தமிழரசு கட்சியின் செயலாளர் ஜனாதிபதி சட்டத்தரணி MS சுமந்திரன் தெரிவித்துள்ளார். பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால பாதாள உலக கும்பலை கைது செய்ய பயங்கரவாத தடை சட்டத்தை பயன்படுத்த மாட்டோம் என கூறியதை நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராயபக்ச விமர்சித்துள்ளார். வடக்கு மற்றும் தெற்கில் முகநூல் பதிவுகளுக்கான கைது செய்யப்பட்ட இளைஞர்களுக்கு எதிராக பயங்கரவாத தடை சட்டத்தை அரசாங்கம் பிரயோகித்ததாக நாமல் ராயபக்ச சுட்டிக்காட்டியுள்ளார். இவ்வாறு அரசாங்கம் இரட்டை நிலைப்பாட்டை கொண்டுள்ளதாக அவர் விமர்சித்துள்ளார். இந்த அரசாங்கம் பயங்கரவாத தடை சட்டத்தை இல்லாமல் செய்யும் என்ற நம்பிக்கையில் வடக்கு கிழக்கு மக்கள் அவர்களுக்கு வாக்களித்ததாக சுட்டிக்காட்டிய நாமல் அரசாங்கம் அவர்களை ஏமாற்றியதாகவும் தெரிவித்துள்ளார். எங்களுடைய கட்சி பயங்கரவாதத்தை தடுப்பதற்கான சட்டங்கள் ஆதரிப்பதாகவும் நாங்கள் அதில் வெளிப்படையாக இருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். மற்றவர்களைப் போல நாங்கள் ஆட்டுத்தோல் போத்திய புலிகள் அல்ல என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கொழும்பு நீதிமன்றத்தில் கனிமுள்ள சஞ்சீவ கொலை செய்யப்பட்ட சம்பவ தொடர்பில் கைது செய்யப்பட்ட இஷாதா செவ்வந்தியின் தாயும் சகோதரனும் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வருவதாக போலீசார் கொழும்பு நீதிவான் நீதிமன்றத்துக்கு அறிவித்துள்ளார்கள். சந்தேக நபர் கொழும்பு தலைமை நீதிவான் தனுஜா லக்மாலி முன்னிலையில் பிரசன்னப்படுத்தப்பட்ட போது போலீசார் இந்த விடயத்தை நீதிமன்றத்துக்கு அறிவித்துள்ளார்கள். கனிமுள்ள சஞ்சீவ கொலை சம்பவத்துடன் தொடர்பட்டதாக தெரிவித்து இதுவரை 10 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். நீர்கொழும்பு கட்டுவெல்லோகம பகுதியைச் சேர்ந்த பிங்குர தேவ சமிந்து திவங்க வீரசிங்க என்ற 23 வயது இளைஞரும் சேதுபுர தேவகிய சம்பந்தியின் 45 வயது பெண்ணும் கொலை தொடர்பாக தகவல்களை மறைத்த குற்றத்துக்கு உறவிய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டுள்ளனர். உலகச் செய்திகள். பிரான்சில் மார்சே நகரில் அமைந்துள்ள ரஷ்ய தூதரகத்தின் மீது குண்டு தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இதுபற்றி டாட் செய்தி நிறுவனம் வெளியிட்டுள்ள செய்தியில் தூதரக பூந்தோட்ட பகுதியில் இனம் தெரியாத சிலர் 2 குண்டுகளை வீசி சென்றுள்ளார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த பகுதியில் கார் ஒன்று நின்றிருந்தது. அது வேறொரு பகுதியிலிருந்து திருடப்பட்டது என்று கூறப்படுகிறது. எனினும் இச்சம்பவத்தில் யாருக்கு பாதிப்பு ஏற்படவில்லை. பிரான்சிடம் ரஷ்யா விடுத்த கோரிக்கைக்கு இது பற்றி ரஷ்யா வெளியுறவுத்துறை அமைச்சக செய்தி தொடர்பாளர் மரியா ஜெகவாரா கூறும்போது மார்சே நகரில் அமைந்த
உள்ள ரஷ்யா தூதரகத்தின் மீது நடந்த குண்டுவெடிப்பு சம்பவம் பயங்கரவாத தாக்குதலின் அறிகுறியாகும். இது பற்றி பிரான்ஸ் உடனடியாக முழு அளவிலான விசாரணைகளை மேற்கொள்ள வேண்டும். ரஷ்ய அமைப்புகளின் பாதுகாப்பை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கையும் உடனடியாக எடுக்கப்பட வேண்டும் என்று கூறியுள்ளார். கடந்த வாரம் புதன்கிழமை ரஷ்யாவின் வெளியுறவுத்துறை நுண்ணறிவு பிரிவு வெளியிட்டுள்ள செய்தியில், அமெரிக்காவில் குறிப்பிடும்படியாக ஜெர்மனி, போல்டிக் மற்றும் ஸ்கேனோவியல் நாடுகளில் உள்ள ரஷ்யா தூதரகங்கள் மீது பயங்கரவாத தாக்குதல்கள் நடத்தப்படுவதாக சாத்தியங்கள் பற்றி உக்ரைன் அதிகாரிகள் பரிசீலித்து வருகின்றார்கள் என எச்சரிக்கை இருந்தது குறிப்பிடத்தக்கது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். 150 மேலதிக வாக்குகளால் அனுராவின் பட்ஜெட் வெற்றி, செல்வம் எம்பியும் ஜனாதிபதி பங்கம். தேங்காய் விலைக்கு விரைவில் தீர்வு, அமைச்சர் வெளியிட்டுள்ள தகவல். ஜேவிபியினர் மக்களை ஏமாற்றுவதாக கூறும் சுமந்திரன். வடக்கு இளைஞர்களை கைது செய்ய மட்டுமே பயங்கரவாத தடை சட்டம், நாமல் விசன. கனிமுள்ள சஞ்சீவ கொலை, செவ்வந்தியின் தாய் சகோதர தொடர்பில் வெளியான தகவல். பிரான்சில் ரஷ்ய தூதரகம் மீது தாக்குதல்.